மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டியிலிருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். திருமாவளவன் அவர்கள் என்னப்பா இவர் அடுத்தடுத்து இப்படி ஒரு முட்டு கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு தள்ளப்பட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்து விமர்சனம் பண்ற அளவுக்கு மிக அளவுல வந்து அவருடைய பேச்சு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ அவர் வரிசையாக கொடுத்துட்டு இருந்த முட்டும் அதற்கான காரணங்களும் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு லைவ் மீட்டப் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் வச்சு ஐ திங்க் எதையோ வந்து ஆன்லைன் மீட்டிங் ஒன்று நடத்திட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அவர் சொல்ற விஷயங்கள், இது வந்து நம்ம வந்து அந்த கட்சியில கூட்டணிக்கு போறோம், இந்த கட்சியில கூட்டணிக்கு போறோம், நம்மள வந்து என்னமோ கூப்பிடுறதுக்கு ஆளே இல்லாத மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு என்ன கட்சிக்கு போறதுக்கெல்லாம் கூட்டணிக்கு போறதுக்கெல்லாம் நான் கச்சா இல்ல, யாரு எப்படி வேணா பேசட்டும், யாரும் நம்ம நல்லதுக்கெல்லாம் பேச மாட்டாங்க, அவங்க அதுல வந்து அவங்களுடைய ஆதாயத்தை தேடிக்கிறது தான் பார்ப்பாங்க, நம்ம யாருக்கும் வந்துட்டு சாஞ்சே போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. இதை ஏன் சம்மந்தம் இல்லாம நீ பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட்டுக்கு வர இந்த விஷயம் பத்தி. சோ அதுக்கு நடுவுல அவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய முட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அஜித்குமாரோட இஷ்யூஸ் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். காவலர்கள் மேல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய பல பேரும் கொந்தளிச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயமும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சிட்டு இருக்கிற கூட்டணி தலைவரா இருக்கிற அந்த தலைவருக்கு தெரியாம இருக்குமா? ஆனாலும் மக்களுடைய கோபம் இன்னும் அதிக அளவுல மீண்டு வரணும், இன்னும் நிறைய மோதல்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேச்சு இருந்துச்சு. ஸோ அவர் சொல்றாரு, காவலாளிகள்லாம் அப்படிதான் இருக்காங்க, அவங்களோட சிஸ்டம் டோட்டலா நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இவர் பக்கம் தான் இப்ப திரும்பி இருக்கு. உங்களுடைய 4 ஆண்டு கால ஆட்சியில இதெல்லாம் நீங்க மாத்திருக்கணும் இல்லையா சார்? இன்னும் வந்து அவங்களோட வே ஆஃப் ஸ்டைல் எதுவுமே நீங்க மாத்தல, அவங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கொடுத்தா எப்படி சார்? இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இதுல பெரிய அளவுல சிக்கினாரு. செகண்ட் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நானே முதலமைச்சராக இருந்தாலும் 100% சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்ற முடியாது அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. சோ அப்படி இது வந்து எவ்வளவு பெரிய கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் அப்படிங்கறத யோசிச்சிங்களா? ஒரு விஷயம் எனக்கு முடியாது அப்படின்னு சொன்னா எதுக்காக வந்துட்டு நீங்க வந்து வாக்குறுதியா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் இல்லையா? சோ நீட் எக்ஸாமுக்காக நீங்க என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும் போது அவர் சொல்றாரு, அதிமுக வந்து இதுக்கு பதிலடி அவங்க கொடுக்கணும், பதில் அவங்க சொல்லணும். இப்ப வந்து நாங்க நீட்டை கேன்சல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றது மத்திய அரசாங்கம் தான், அவங்க கூட கூட்டணி அமைச்சிருக்கிறது இவங்க தான், அப்ப மக்களுக்காக நாங்க இருக்கோம் நிக்கிறோம் அப்படிங்கறத இவங்க உறுதி பண்ணணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பக்கம் டோட்டலா திருப்பி விட்டுட்டு இருக்காங்க. பட் இந்த விஷயம் எந்த அளவு வந்து எல்லாரையும் ஸ்பாயில் பண்ணும், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு ஒரு நம்பிக்கை தன்மை இல்லாம போகும் அப்படிங்கறது அவருக்கு புரிஞ்சுச்சான்னு தெரியல. பிகாஸ் எல்லாரும் அதை நிறைவேற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏதாவது சொல்லியிருந்துக்கலாம். பட் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாலையும் ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க. அண்ட் மூணாவதா அதிமுக கூட்டணி பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு முட்டு கொடுத்திருந்தாரு. சோ இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்குள்ளவே வந்து யாருமே ஒற்றுமையா இருக்கிறது இல்ல, அவங்களுக்குள்ளேயே சரியான சண்டைகள் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க போறது அவங்க கட்சிக்குள்ள பிடிக்கல, அந்த கூட்டணிக்குள்ள வந்தது அங்க சில பேருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனத்தின் உச்சத்துல இருக்க. இதை பார்த்த எடப்பாடியார் என்ன சொல்றாரு, என்னோட கூட்டணியை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு? என்னுடைய கூட்டணி நல்லாதான் இருக்கு, உங்களுடைய கூட்டணியை பத்தி நீங்க ஒழுங்கா பாருங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் பதில் விமர்சனம் கொடுத்ததுக்கு அப்புறம், ஐயோ நான் வந்து அப்படியெல்லாம் சொல்லல, இது நம்மளுடைய அதிமுக கட்சி அப்படிங்கிறது தோழமை கட்சி, ஸோ இது வந்து எனக்கு தோழமை தான், நான் வந்து ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போதும் அவங்க கூட இருந்திருக்கேன், ஸோ அந்த கட்சி வந்து பாட ஆயிடக்கூடாது, பாழடைஞ்சு போயிடக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ ஆரம்பத்துல நான் சொல்லியிருந்தேன், வீடியோல அவர் பேசுறாரு ஒரு செஷன்ல போது நம்மளுக்காக பேசுவாங்க பட் நம்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா? ஸோ அதே ஸ்டேட்மெண்ட் தான் இங்க வரும். நம்மளுக்காக பேசுற மாதிரி பேசிட்டு கடைசியில வேற மாதிரி திருப்பி விட்டுட்டாரு. அண்ட் அகைன் அவருக்கு என்னவோ தெரியல, இந்த ஒரு டைம் பீரியட் கொஞ்சம் சோகத்திலே இருக்கு. ஸோ அதுல இருந்து ரெக்கவர் ஆகி அந்த விபூதி இஷ்யூல மாட்டினது நிறைய லைன் அப் பண்ணி பேசிட்டே இருக்கலாம். ஸோ அவர் இன்னும் கொஞ்சம் எலெக்ஷன் டைம்ல இன்னும் கொஞ்சம் தீவிரமா இருக்கணும், தீவிரமா உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறது பலரின் ஒரு கருத்தாகவும் இருக்கு, மக்கள் கருத்தாகவும் இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயம் பத்தி அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.